1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். உம்முடைய அடியாளுக்கு பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. என்ன ஒரு அழகான வார்த்தை பார்த்தீங்களா? அப்புறம் அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த என்ன? ஆமாம், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. This is a prophetic word for you this morning. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள சொன்ன தீர்க்கமான கர்த்தருடைய வார்த்தை, இனி நீங்கள் துக்கமுகமாய் இருப்பது இல்லை. ஆமென். கடந்த சில நாட்களாய், கடந்த சில வாரங்களாய், கடந்த சில மாதங்களாய், கடந்த சில வருஷங்களாய் ஏதோ ஒரு காரியம் உங்கள் இருதயத்தை அழுத்தி கொண்டிருந்தது. ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் உங்கள் முகம் ஆமென் வாடலாய் துக்கமாய் இருந்தது. அந்த காரியத்திலே தேவனுடைய தயவு இந்த காலை நேரம் வெளிப்படுகிறது. இனி நீங்கள் துக்கமுகமாய் இருப்பது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு நம்ம இருதயத்தில் துக்கம் வந்துருச்சு அப்படின்னா அது நம்முடைய முகத்திலே பிரதிபலிக்கும். ஆமென். அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். ஆமென். நீங்கள் எந்த ப்ளீச்சிங் பண்ண வேணாம், எந்த பெயிண்ட்டும் அடிக்க வேணாம், மகிழ்ச்சி உள்ளே இருந்துச்சுன்னா முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆமென். உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் நீங்கள் ஏஷியன் பெயிண்ட் அடிங்க, வேற சொல்லுங்கள், பெர்ஜர் அடிங்க, அப்புறம் விவி அடிங்க, என்னென்ன ஃபெதர் கோட்டோ லேமினேட்டட் கோட்டோ என்ன கோட் அடித்தாலும் முகத்தில் என்ன இருக்காது? என்ன இருக்காது? மகிழ்ச்சி இருக்காது. துக்கம் முகத்தில் இருக்கும். முகம் எப்படியா மாறிடும்? துக்க முகமாக மாறிடும். அப்போது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய தயவு அவளுக்கு கிடைத்தது. யாருக்கு? அன்னாளுக்கு. அவருடைய கண்களிலே தயவு கிடைத்தபடினால் வசனம் சொல்லுகிறது, அவள் புறப்பட்டு போனாள், போஜனம் செய்தாள், அப்புறம் அவள் முகம் துக்க முகமாயிருக்கவில்லை. ஆமென். 3 காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். வேதத்திலே துக்கமுகமாயிருந்த 3 பேர், 3 இடங்கள், 3 சம்பவங்கள், 3 விதமான சூழ்நிலைகள் நிமித்தம் அவர்கள் துக்கமுகமாயிருந்தார்கள். அதை ஆண்டவர் மாற்றினார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய முகம் துக்கமாய் இருப்பது பிடிக்காது. ஆமென். ஏனென்றால் அவருடைய முகம் பிரகாசிக்கிற முகம். ஆமென். அவருடைய முகத்தின் பிரகாசத்தை நம்முடைய முகத்தின் மேலும் அவர் பிரதிபலிக்கிறார். அப்போ அந்த முகத்தினுடைய வெளிச்சம் நம்ம முகத்தின் மேல் இருக்கிறதுனால நம்ம முகம் எப்பொழுதும் பிரகாசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலைகள், நாம் சந்திக்கிற போராட்டங்கள், நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள், நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடைபெறுகிற காரியங்கள், நம்முடைய குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்விலே, பொருளாதாரத்திலே, பிஸ்னஸ்ல, வேலையில, குடும்பத்தில் முகத்தை பார்த்தவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓ, எவ்வளோ பொய் சொல்றீங்க பார்த்தீங்களா? ஆமென். எப்படி நம்ம பரலோகத்துக்கு போவோம்? பொய்யர்களுக்கு பரலோகத்தில் என்ன கிடையாது? இடம் கிடையாது. நானே ஒரு 10-15 தடவை கண்ணாடியை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் மொபைலில் கேமரா ஆன் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நம்ம நிற்கும்போது நம்ம பிரசங்கம் சில பேருக்கு மண்டைக்குள்ளே போகாது. பாஸ்ட்டுக்கு முடி அப்படி நீண்டிக்கிட்டு இருந்துச்சு, பாஸ்ட்டுக்கு பட்டன் ஓப்பன் ஆகிடுச்சு, பாஸ்ட் இன்றைக்கி ஒரு மாதிரி நிறைய இப்படியே வரும். அதனால் அப்பப்போ என்ன செஞ்சுக்கிறது? மொபைல் ஆன் பண்ணி கேமராவில் முகம் நல்லா இருக்கிறான்னு பார்த்துக்கிறது. ஆமென். எங்கள் வீட்டில் கேட்பாங்க, ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் மொட்டை கணக்காக முடி வெட்டுற? அதுக்கு ரகசியம் அதுதான். நமக்கு முடி வளர்ந்துருச்சுன்னா ஒரு நிலையில் நிற்காது. ஆமென். அது எப்படி இருக்குதுன்னா நமக்கு தெரியாது. சில நேரங்களில் பாருங்கள், திறந்த வெளி மைதானத்தில் கூட்டம், காற்று அடித்து முடிய இப்படி போய் நிற்கிது. ஆமென். இப்படி ஸ்பைக் மாதிரி நிற்கிது. ஆமென். எனக்கு அது தெரியல. நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டேன். முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தம்பி சொல்கிறான், என்ன பாஸ்டர் புதிய ஸ்டைலா அப்படின்னு. ஆமென். அது புதிய ஸ்டைல் இல்லைடா, முடி வளர்ந்ததுனால அது என்னவா நிற்கிது? அப்படி நிற்கிது. கவனிங்க. அப்போ நம்முடைய முகத்தை பார்க்கும்போது நம்முடைய முகம் நமக்கு பிடிக்கணும். பிடிக்குதா? உங்கள் முகம் உங்களுக்கு பிடிக்குதா?
சொல்லுங்க. ஆமாவா? ஆனால் அதே முகம் அடுத்த நாள் ஒரு துக்கத்தினால் நிறைந்திருக்கும் போது நம்ம முகத்தில் ஒரு வாடல் தெரியும் பாருங்க. அப்போ நமக்கே நம்ம முகத்தை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். நமக்கே கஷ்டமாக இருக்குன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்ம முகத்தை பார்க்குறக்கு. நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும், நம்மளை படைத்த ஆண்டவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு உன் முகத்தில் இருக்கிற துக்கத்தை நான் நீக்கி போடுவேன். ஹல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்க்கையிலே துக்க முகமாக இருந்த அன்னாள் அடைக்கப்பட்டதின் நிமித்தம் ஏற்பட்ட துக்கம். எது நிமித்தம் துக்கம்? அடைக்கப்பட்டது நிமித்தம் உண்டான துக்கம். 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால், ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை, ஒரு இல்லாமையினால், ஒரு இயலாமையினால், ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையினால் அவளுடைய வாழ்க்கையில் உண்டான துக்கம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த துக்கத்தை நான் அவளுக்கு சந்தோஷமாய் மாற்றினேன். ஒரு குறிப்பிட்ட வசனங்கள் தான் அவளுடைய துக்கத்தை பிரதிபலித்தது. ஆனால் மேற்கொண்டு வாசிக்கிற வசனங்கள் முழுவதும் அவளுடைய சந்தோஷத்தை பிரதிபலித்தது. இந்த காலை பரிசுத்த ஆராதனையிலே கூடி வந்திருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இதுவரைக்கும் உன் முகத்தில் இருந்த துக்கத்தை ஆண்டவர் இந்த பகல் வேளை உன்னை விட்டு மாற்றி, உன்னுடைய துக்க முகத்தை மாற்றி உன் முகத்திலே அவருடைய ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிறார். இனி நீ துக்க முகமாய் இருப்பது இல்லை. ஆமென். இனி நீங்கள் துக்க முகமாய் இருப்பதில்லை. அடைக்கப்பட்டது நிமித்தம் உண்டான துக்கம். ஒருவேளை நீ புலம்பலாம், என் வாழ்க்கையில் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது, என் குடும்பத்தில் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது, என்னுடைய பிசினஸில் வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, எந்த பக்கம் திரும்பினாலும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையை பார்க்கிறேன், ஏறெடுத்து பார்க்கிறேன் கண்களை, நன்மைகளின் கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் என் குடும்பத்துக்குள் அதை அனுபவிப்பதற்கு, என் குடும்பத்துக்குள் அந்த நன்மைகள் வருவதற்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறது. இங்கே அன்னாள் அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாள். அது நிமித்தம் அவளுடைய முகம் துக்க முகமாய் மாறி போனது. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அன்னாள் மிகவும் அழகுள்ளவளாம், அன்னாள் மிகவும் சௌந்தரியம் உள்ளவளாம். அப்படிப்பட்டவளுடைய முகம் துக்கமாயிருந்தது. இந்த காலவேளை உன்னுடைய முகம் துக்கமாயிருப்பதற்கான காரணங்கள் உன்னை சுற்றிலும் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, கவலைப்படாதே. அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு திறந்த வாசலை கட்டளையிட்டு உன்னுடைய துக்கத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். இனி நீ துக்க முகமாய் இருப்பது இல்லை. ஹல்லேலூயா. இனி நீங்கள் துக்க முகமாய் இருப்பதில்லை. மகிழ்ந்து களிகூறு மகளே, பயம் வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்டது நிமித்தம் ஏற்பட்ட துக்கம், அடைக்கப்பட்ட சூழ்நிலை. அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தால், ஆமென், அவளுக்கு பிள்ளைகள் இல்லை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குடும்பத்தில் இருந்து வருகிற தொல்லைகள். பிள்ளை இல்லை என்கிற ஒரு பக்கம், ஆமென், இன்னும் குடும்பத்தில் ஏற்படுகிற தொல்லை ஒரு பக்கம், இன்னும் கணவனால் உண்டாகிற ஏமாற்றங்கள். இந்த காலை நேரத்திலே கணவனால் ஏற்படுத்தப்பட்ட ஏமாற்றங்கள். கணவன் நான் விரும்புகிற மாதிரி இல்லையே, என் குடும்பம் நான் விரும்புகிற மாதிரி எனக்கு அமையலையே, என் முகம் துக்க முகமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். உன் முகத்தில் இனி துக்கத்தை மனிதர்கள் பார்க்க முடியாது. இனி உன் குடும்பம் உன் முகத்திலே துக்கத்தை பார்க்க முடியாது. உன் துக்க முகத்தை ஆண்டவர் இன்னைக்கு மாற்றி சூரியனை போல உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். உனக்கான தீர்க்க தரிசன வார்த்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தைக்கு சொந்தமானவர்கள் இந்த இடத்திலே உண்டு. அந்த வார்த்தைக்கு சொந்தமான குடும்பங்கள் இந்த இடத்திலே உண்டு. அடைக்கப்பட்ட சூழ்நிலை நிமித்தம் ஏற்பட்ட துக்கத்தை ஆண்டவர் இந்த பகல் வேளையிலே சந்தோஷமாக மாற்றுகிறார். உன் துக்க முகம் இனி ஜனங்கள் பார்ப்பது இல்லை. உன் முகத்தை மகிழ்ச்சியோடு பார்ப்பார்கள், என் முகத்தை இன்முகத்தோடு பார்ப்பார்கள். இனி துக்க முகமாய் நீ இருப்பது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேற்று இரவு பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். இந்த வார்த்தையை கொடுத்து இந்த நாளிலே வருகிற ஜனத்தோடு கூட, இந்த நேரலில் இணைந்திருக்கிற சில குடும்பங்களோடு கூட தீர்க்கமாய் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அதுக்கப்புறம் நான் தேடி வாசித்த எங்கேயுமே அன்னாள் துக்கமாய் இருந்ததா சரித்திரம் சொல்லல. அவள் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருந்தது.
அவள் இருதயம் கர்த்தருக்குள் களிகூர்ந்தது. அவளுடைய பகைஞர் மேல் அவளுடைய வாய் திறந்திருந்தது. ஆமே. அவ மகிழ்ச்சியினால பாட்டு பாட ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் வேதனையோடு தேவாலயத்தில் வந்து விண்ணப்பம் செய்தவளுடைய வாழ்க்கையில் இருந்த துக்கத்தை ஆண்டவர் மாற்றி அவளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை தந்து அப்புறம் அவ துக்கமுகமா இல்லைங்கிறத நிரூபிச்ச ஆண்டவர் இந்த பகல் வேளை இங்க யாராயிலும் அப்படி துக்கத்தோட இருப்பீங்கன்னா போகும்போது சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ. நீ தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே இஸ்ரவேலின் தேவன் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்டதினால் உண்டாகிற துக்கம். பிசினஸ்ல வழிகள் அடைக்கப்பட்டு விட்டால், உயர்வுகள் அடைக்கப்பட்டு விட்டால், எல்லா பக்கமும் எனக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறதே, எங்கேயுமே ஒரு திறக்கப்பட்ட வாசலை நான் பார்க்க முடியலையே, தூரத்துல இருந்து பார்த்தா திறந்தது போல் இருக்கிறது, ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா கானல் நீரை போல் அது மறைந்து போகிறதே, எல்லா பக்கத்திலும் அடைக்கப்பட்டிருக்கிறேனே, துக்கம் முகத்தில் வெளிப்படுகிறது. ஆமென். நீங்க துக்க முகமாய் இனி இருப்பது இல்லை. இரண்டாவது வேதத்திலே வாசிக்கிறோம், துக்க முகமாய் இருந்த இன்னொரு மனிதன் நெகேமியா. 2ஆம் அதிகாரம், நெகேமியா 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றே. துக்கமுகமாயிருந்த அந்நாள், துக்கமுகமாயிருந்த நெகேமியா is in a good position. நல்ல ஒரு வேலையில் இருக்கிறான். ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன், உயர்ந்த பதவி, கை நிறைய சம்பளம், நினைத்ததை சாதிக்க கூடிய அளவிலே உள்ள ஒரு பதவி, ராஜாவோடு நெருங்கி பழகுகிற ஒரு பதவியிலே அமர்ந்திருக்கிற நெகேமியா எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கக்கூடியவன். ராஜாவுக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். அதை ராஜா எதிர்பார்ப்பார். ராஜா ஆமென் அந்தபுரத்திலிருந்து ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பி வரார். வரும்போது இங்க இருக்கிற காவலாளிகளா இருந்தாலும், இங்க இருக்கிற மந்திரிகளா இருந்தாலும் அவர்களை மகிழ்ச்சியோடு அரவணைக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு வரவேற்கணும். சில இடத்துல சில புருஷன்மார் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. வேலைக்கு போயிட்டு வரும்போது அவனுடைய கற்பனை எப்படி இருக்கும் தெரியுமா? சினிமாவில் பார்க்குற மாதிரியே இருக்கும். இப்போ நான் வீட்டில் போய் இறங்குவேனா, என் மனைவி ஓடி வருவாளாம், வாசக்கதவை திறந்து அப்படியே என்னை வரவேற்பாளாம், சூடாக ஒரு கப்பு காப்பி தருவாளாம், இப்படிங்கிற எதிர்பார்ப்பிலே வருவாங்க. ஆமேன். அது படத்தில் மட்டும்தான் அது செட் ஆகும், வாழ்க்கையில் அது செட் ஆகாது. இங்கே வரும்போது கதவை திறக்கிறதுக்கும் ஆள் இருக்காது. கதவை தட்டினா வாரம் வந்த இடம் தானே, ஏதோ புதுசாக வார மாதிரி அப்படின்னு கதவை திறந்துட்டு வர சொல்லுவாங்க. வந்து சோஃபாவில் உட்காந்து, இடியே ரோஸ்மேரி, யாரா ரோஸ்மேரி தான் மன்னிச்சிங்க, ஆமேன், ஒரு கப்பு காப்பி கொண்டாடியே அப்படின்னு சொன்னால், ஏன் உமக்கு மட்டும்தான் காப்பி குடிக்கணுமோ, எனக்கும் குடிக்கணும், வாரேன் நெல்லும் அப்படின்னு. இவன் பைக்கிலேருந்து கிளம்பும்போது என்ன எதிர்பார்ப்பு? அப்படியே போவானா, அப்படியே கதவு திறக்குமா, அப்படியே மனைவி குளிச்சு அப்படியே நீட்ட கூந்தல் அப்படியே சைடு ஓரமாக போட்டுட்டு அப்படியே வெள்ளை டவலை போட்டுட்டு, அத்தான் வாங்க அத்தான், ஆஃபீஸில் வேலையெல்லாம் நல்லா இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு, வாங்க சூடாக உங்களுக்கு ஆமேன், என்ன காஃபி, கும்பகோணம் டிகிரி காஃபி, என்ன காஃபி, ஆமாம் ஃபில்ட்ரு காஃபி உங்களுக்கு போட்டு வச்சுருக்கிறேன். இப்படி குடும்பம் இருந்தால் எங்கிட்ட அவர் வீட்டுக்கு வருவார், அவர் போயிடுவார் வெளிநாட்டுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நெகேமியா என்னைக்கு சந்தோஷமா இருக்கிறவன். ராஜா திடீரென்று பார்க்கிறான். ராஜா பார்க்கிறான், நெகேமியா இப்படி ஒரு நாள் துக்கமுகமாக இருந்தது கிடையாதே. நெகேமியாவிடத்தில் வந்து கேட்கிறான், நெகேமியாவே நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லை. ஏன்னா வியாதி உள்ளவர்களை ராஜ சமூகத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க.
பலவீனர்களை ராஜ சமூகத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? வைக்க மாட்டாங்க. அப்போ உனக்கு வியாதி இல்லை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல வேலை இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, அப்புறம் ஏன் நீ துக்கமுகமாக இருக்கிற? இது மனதின் துக்கமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. இவன் உடனே சொல்றான், ஆம் ராஜாவே, நான் வாழ்ந்த பட்டணம், நான் வாழ்ந்த வீடு, நான் வாழ்ந்த இடத்தை எல்லாத்தையும் பாழாக்கிட்டாங்க. நான் வாழ்ந்த குடிகள் எல்லாம் பாழாக்கப்பட்டுருச்சு, எல்லா கிணிலால சுட்டிக்கப்பட்டுருச்சு. எனக்கு துக்கம் தாங்க முடியல. அன்னாளுடைய வாழ்க்கையிலே அடைக்கப்பட்டதினால் உண்டான துக்கம், நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே இடிக்கப்பட்டதினால் உண்டான துக்கம். எல்லாம் இடிஞ்சு போச்சுது ஐயா, என் வாழ்க்கை சுக்குநூறா இடிஞ்சு போச்சுது. நான், என் மனைவி, என் பிள்ளைகளும் சந்தோஷமா இருந்த காலங்கள் எல்லாம் இன்னைக்கு இடிக்கப்பட்டு போயிருக்கிறது. நான் வாழ்ந்த பட்டணம், நான் வாழ்ந்த ஸ்தலம், நான் ஆராதித்த இடம், நாங்கள் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்த இடமெல்லாம் இன்றைக்கு பாழாக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு இடிக்கப்பட்டு கிடக்கிறது. இதை கேள்விப்பட்ட என்னால துக்க முகத்தோடு நான் உட்கார்ந்து இருக்கிறேன். என் இருதயம் துக்கத்தினால் நிரம்பி இருக்கிறது. அந்த துக்கம் என் முகத்தில் தெரியுது. தேவ சபையே, ஒன்று அடைக்கப்பட்டதினால் உண்டான துக்கம், இரண்டாவது இடிக்கப்பட்டதினால் உண்டான துக்கம். வேதம் சொல்லுகிறது, அப்புறம் நெகேமியா துக்க முகமாய் இருக்கவில்லை. ஆமென். இந்த 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல தான் அவன் துக்க முகமாய் இருந்தான். ஆனா நெகேமியாவின் புத்தகம் முடியும் போது எங்கே துக்கம், எது துக்கத்தை கொண்டு வந்ததோ, எது மன சஞ்சலத்தை கொண்டு வந்ததோ, எது இடிக்கப்பட்டதோ, அது மறுபடியும் கட்டப்பட ஆரம்பித்தது. இந்த காலை வேளையிலே தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். இடிக்கப்பட்ட உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை மறுபடி ஆண்டவர் கட்டி எழுப்புவார். இடிக்கப்பட்ட உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை மறுபடி ஆண்டவர் கட்டி எழுப்புவார். இடிக்கப்பட்ட இடங்கள் கட்டப்பட்டு வருகிற செய்தியை உன் செவிகள் கேட்கும் போது உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சகோதரி, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சகோதரா. இடிக்கப்பட்டதினால் உண்டான துக்கம், வாழ்க்கை பாழாயிருச்சே, குடும்பம் பாழாயிருச்சே, என் பிள்ளைங்க வாழ்க்கை பாழாயிருச்சே, என் தொழில் பாழாயிருச்சே. இவன் உயர்ந்த பதவியில் இருக்கிறான், அது அவனுக்கு சந்தோஷத்தை தரவில்லை. கை நிறைய சம்பாதிக்கிறான், அது சந்தோஷத்தை தரவில்லை. நீ கை நிறைய சம்பாதிக்கலாம், நீ உயர்ந்த பதவியில் இருக்கலாம், ஆனால் உன் குடும்பம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. உன்னுடைய வாழ்க்கைக்கும் உன்னுடைய கணவனுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இடிக்கப்பட்ட இடங்கள் மறுபடியும் கட்டப்பட ஆரம்பிக்கும். உன் முகத்தில் இருக்கிற துக்க ஆண்டவர் மாத்துவார், சந்தோஷத்தினால நிரப்புவார். ஆமென், ஹalleluya. அப்புறம் நெகேமியா துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நெகேமியா 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை நடந்தேறுகிறது என்றும், ஓ, இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது. இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது. பிசாசு என்னென்ன இடத்தை இடிச்சானோ, வாழ்க்கை இடிச்சிருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள உறவை இடிச்சிருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள உறவை இடிச்சிருக்கலாம். ஆமென். உன்னுடைய பொருளாதாரத்தை, உன் பிசினஸ் இடிச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இடிக்கப்பட்டது மறுபடியும் அடைக்கப்பட்டு கட்டப்பட்டு வருகிறது. அந்த செய்தியை கேட்கும் போது நீங்கள் தொடர்ந்து நெகேமியாவின் புத்தகத்தை வாசியுங்கள். அங்கே களிப்பும் ஆரவாரமும் துதியின் சத்தமும் மகிழ்ச்சியும் அந்த நெகேமியா அந்த எருசலேமின் அலங்கத்துக்குள்ள கேட்கப்பட்டது. 2ஆம் அதிகாரத்தில் துக்கமுகமாய் இருந்தவன் முடியும் போது துக்கமுகமாய் இருக்கல. அவன் முகத்துல மகிழ்ச்சி, அவன் முகத்துல மகிழ்ச்சி. பக்கத்துல தைத்தி சொல்லுங்க, உங்க முகத்துல மகிழ்ச்சிய நீங்களும் பார்க்கணும், உங்க குடும்பமும் பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. அந்த 4வது வருஷம், அந்த 5வது வருஷம், அந்த 6வது வருஷம் நான் யாரையும் பார்க்க மாட்டேன். அங்கே வார்த்தை யாருக்கு தேவையோ அங்கே வந்திருக்கும். அவங்க முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்கணும். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நான் யாரையாவது பார்த்துட்டேன்னு வைங்களேன், உடனே இவங்களா ஒரு படம் வரைஞ்சிருவாங்க.
ஆமென். புள்ளி வச்சு கோலம் போட்டு பாஸ்டர் அவளை பார்த்தார். அப்போ அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கான் போல, இல்லை உன் எண்ணத்தில் தீய வைக்க. ஆமென். இப்போ யாரை பார்த்து ஒன்றும் சொல்ல முடியல, யார் தலைமையிலே கை வச்சு ஜெபிக்க முடியல. ஆனால் பொதுவாக அப்படி சொல்லிட்டு போயிருது. ஆண்டவர் அந்த வார்த்தை உள்ளவங்க மட்டும் என்ன செய்யுங்க, புடிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. துக்கமுகமாயிருந்த நெகேமியா எதனால? இடிக்கப்பட்டதின் நிமித்தம். முதலாவது நான் சொன்னேன், அடைக்கப்பட்டது நிமித்தம் உண்டான துக்கம். ரெண்டாவது, இடிக்கப்பட்டதின் நிமித்தம் உண்டான துக்கம். நிறைய பேருக்கு வாழ்க்கை இடிஞ்சு போயிருக்குதுல்ல, ஆண்டவர் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க சகோதரா சகோதரி, கவலைப்படாதீங்க. எவன் இடிக்கணும்னு நினைச்சாலும், எவன் இடிச்சு போட்டிருந்தாலும் உறவை கட்டி எழுப்புகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. திருமண பந்தத்தை உண்டாக்கினவர் கர்த்தர், அது அவரே கட்டி எழுப்புவார். சில சன்பல்லாத்துக்கள் தொபியாக்கள் ஊடுருவினது நிமித்தம், வாழ்க்கையில் குறுக்கிட்டது நிமித்தம் இன்னைக்கு குடும்பத்தில் பிரிவினை உண்டாயிருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கிடலாம். அவன் கண்ணு பார்க்க அவ கண்ணு பார்க்க உன் குடும்பத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பி உன் முகத்தில் இருக்கிற துக்கத்தை அவர் மாற்றி உன்னை சந்தோஷப்படுத்துகிற காலம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. இடிக்கப்பட்டதினால் உண்டான துக்கம். ஏதோ ஒன்று இடிக்கப்பட்டது. இங்கே அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. அது நிமித்தம் நெகேமியாவுக்கு துக்கம், இருதயத்தின் துக்கம் முகத்தில் என்ன செய்து தெரியுது. ராஜா அதை கண்டுபிடிச்சிட்டான். அதை கண்டுபிடிச்சி இப்போ ராஜாவினுடைய தயவு நெகேமியாவுக்கு கிடைக்குது. ஆமென். முதலாவது தேவனுடைய தயவு அன்னாளுக்கு கிடைக்குது. இப்போது ராஜாவினுடைய தயவு நெகேமியாவுக்கு கிடைக்குது. தேவையானது எல்லாத்தையும் ராஜா நெகேமியாவுக்கு கொடுத்தானா. ஆமென். நெகேமியாவை கூப்பிட்டு, உனக்கு என்னடா வேணும் கேள்றா. லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறான். எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு கார் வேணும்ண்டு, எனக்கு அது வேணும் இது வேணும். இது எல்லாத்தையும் பார்க்கல, நானும் என் மனைவி என் பிள்ளைங்களும் சந்தோஷமாக இருக்கணும். ஓகே, கிராண்டட். ஆமென். நீ போகலாம், தேவ திட்டம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் பிசாசினுடைய திட்டம் நிறைவேறாது, மனுஷனுடைய திட்டங்களும் நிறைவேறாது, தேவனுடைய திட்டம் மாத்திரமே நிறைவேறும். ஆமென். எந்த மனுஷீக வல்லமைகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக நிற்க முடியாது. எந்த மனுஷீக வல்லமைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எதிராக நிற்க முடியாது. எந்த மனுஷீக வல்லமைகள் நம்முடைய எதிர்காலத்துக்கு விரோதமாக நிற்க முடியாது. எந்த மனுஷீக வல்லமைகளும் நம்முடைய உயர்வுக்கு நேராக நிற்க முடியாது. ஆண்டவர் அவர்களை அழித்து போடுவார். ஆமென். உன் முகத்தில் இருக்கிற துக்கத்தை மாற்றுவதற்காக என் ஆண்டவர் எந்த பாழான ஸ்தலத்தை மீண்டும் கட்டி எழுப்புவார். என் முகத்தில் இருக்கிற துக்கத்தை மாற்றும்படியாக என் வாழ்க்கையில் எந்த பகுதியில் பாழாக்கப்பட்டிருந்தாலும் அதை மீண்டும் கட்டி எழுப்புவார். அது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையா இருந்தாலும், என் புருஷனுடைய வாழ்க்கையா இருந்தாலும், பாழாக்கப்பட்ட இடங்கள் மீண்டும் பயிரிடுகிற இடமாய் மாறும்போது உன் முகத்தில் இருக்கிற துக்கம் இனி இருக்காது. ஆமென். இனி நீ துக்கமுகமாய் இருப்பது இல்லை, துக்கமுகமாய் இருப்பதில்லை, துக்கமுகமாய் இருப்பதில்லை. I strongly feel the presence of the Lord. அவருடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை அநேகரோடு பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளை தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இனி வருகிற நாட்களிலே உன்னுடைய முகத்திலே உன் குடும்பத்தினர்கள் துக்கத்தை பார்க்காத வண்ணம் ஒரு நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில இருக்கும். ஒரு நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில இருக்கும். ஒரு நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில இருக்கும். சஞ்சலமும் தவிப்போ உன்னை விட்டு ஓடி போகும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துக்கமுகமாயிருந்த அன்னாள், துக்கமுகமாயிருந்த நெகேமியா. கடைசியாக எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். ராஜாவின் உத்தரவும் ஒவ்வொரு நாட்டிலும் ஓ மகா துக்கம், உபவாசம், அழுகை, புலம்பலும் உண்டாய். ஒரு முடிவுக்கு வாருங்க, வாசிங்க. அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். ஆமென். தெளிவா வார்த்தனல்ல. ஆமென். அல்லேலூயா. இங்கே
அரண்மனையிலிருந்து ஒரு கட்டளை வெளிப்படுகிறது, அழிக்கும்படியான ஒரு திட்டம். என்னது? அழிக்கும்படியான ஒரு திட்டம். நேற்று காலையில் வந்தவர்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசினார். கடினமான இடங்களிலிருந்து கனிவானவைகள் புறப்பட்டு வரும். ஆமென். கடினமான இடங்களிலிருந்து கனிவானவைகள் புறப்பட்டு வரும்னு நேற்று காலையில் உபாசபத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தேன். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம், கடினமான பகுதிகள், கற்பாறையிலிருந்து நீரூற்றுகள், கனிவானவைகள் புறப்பட்டு வந்தது. இங்கே வாசிக்கிறோம், சகல ஜனங்களுக்குள்ளும் துக்கம். எஸ்பெஷலி மொர்தெகாயினுடைய முகம் துக்கமாயிருக்கிறது. காரணம், அவனுக்கு தான் முதலாவது செய்தியை கேட்கிறான். அரண்மனைக்குள் இருக்கிறான். அரண்மனைக்குள் இருந்து ஒரு கட்டளை புறப்பட்டு வருகிறது, யூதர்களை முற்றிலுமாக அழித்து விட வேண்டும். இப்பொழுது மொர்தெகாயினுடைய முகம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. அவன் சந்தோஷமா இல்லை. அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. ஈவன் தோ ஹி இஸ் இன் த பேலஸ், அரண்மனையில் அவன் இருந்தாலும் அவனுடைய முகம் சந்தோஷமா இல்லை. 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கும் போது, நடந்த யாவற்றை மொர்தெகாய் அறிந்தபோது தன் வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பலிலே போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. துக்கத்தினுடைய வெளிப்பாடு. ஏன் சத்தம் போடுறாங்க? ஏன் மனைவி சத்தம் போடுறா வீட்டில்? ஏன் பிள்ளைங்க சத்தம் போடுறாங்க? என்னைக்கா உட்கார்ந்து கேட்டிருக்கிறீங்களா? என் மனைவி இப்படி சத்தம் போடுறவ இல்லையே, திடீர்னு அவன் சத்தத்தை உயர்த்துறானா, ஏதோ ஒரு துக்கம் அவன் இருதயத்தை என்ன செய்யுது? அடைத்து வைத்திருக்கிறது. வெளிப்படுத்த தெரியாம சத்தத்தில் வெளிப்படுத்துறா, சத்தமிட்டு அலறா. இங்கே மொர்தெகாய் செய்தி அறிகிறான். ஒரு செய்தி புறப்படுகிறது. துஷ்ட ஆமான் அகாஸ்வேரிடத்தில் போய் ஒரு தவறான செய்தியை இன்டர்பிரட் பண்றான். போய் சொல்றான், ராஜாவே, இப்படி ஒரு விசித்திரமான ஒரு கூட்டம் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. அவருடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. நீர் சொல்லுகிற காரியங்களை அவர்கள் மதிக்கிறதில்லை. அவனுடைய தலைவர்கள் இப்படி இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறார்கள். எனவே அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தை நாம தேசத்தில் இராதபடிக்கு அழித்து போட வேண்டும். அரண்மனையில் இருக்கிற அந்த மொர்தெகாய்க்கு இந்த செய்திகள் கேட்டவுடனே தன்னுடைய அரண்மனை சுகத்திலே அவன் இருக்க விரும்பவில்லை. உண்மையாய் ஒரு தேவனுடைய பிள்ளை தேசத்திலே நடக்கிற காரியங்களை கேட்கும் போது, செய்திகளை பார்க்கும் போது அவளுடைய இருதயம் துக்கமடைய வேண்டும். ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாய் ஒரு செய்தி அடிபட்டது. ஒரு சகோதரி கத்தியை எடுத்து ஒரு சகோதரனை 30 இடத்தில் குத்தி கொலை செய்தாள். அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாள். அரசன் நம்பி உடனே இந்த செய்தியை பார்த்தோன்னா, இவளுக்கு இன்னும் வேணும், என்னவா வேணும், இவளுக்கு வீட்டில் கிடக்க முடியாதாக்கம் அப்படின்னு சில பேர் பேசியிருக்கலாம். சில பேர் அவனுக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். நான் அந்த செய்தியை பார்த்தபோது எனக்கு அரசனும் முன்னால் வரல, புருஷனும் முன்னால் வரல, அந்த ஆண்டியும் முன்னால் வரல. எனக்கு வந்தது அவங்க பிள்ளைகள். எனக்கு வந்தது, என் கண்ணுக்கு முன்னாடி வந்தது அந்த பிள்ளைங்க. புதுசாக கல்யாணமானவ கர்ப்பமாக இருக்கிறாளாம். அந்த கரு இவ குத்துனவளுக்கு ஏற்கனவே பிள்ளைங்க இருக்குதான். இந்த பிள்ளை என்ன தவறு செஞ்சிச்சு? இவ குத்திக்கிட்டு எங்கே போவா? மாமியார் வீட்டுக்கு போவா. இந்த பிள்ளைங்க அவனை நம்பி ஒருத்தி கல்யாணம் பண்ணாலே, இப்போ கர்ப்பமாக இருக்கிறாளே, 3 மாதம் கர்ப்பமாக இருக்கிறாளே, அவளுடைய குழந்தை என்ன செய்வாள்? அது இனி தகப்பன் இல்லாமல் இருக்குமே. இப்போ இதை பார்த்த உடனே எனக்கு 3 நாள் அது உலகம் எங்கே போகுது, எப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சிந்திக்க தோணுது. தேவ சமூகத்தில் துக்கம். செய்தியை பார்த்த உடனே துக்கம். தேவ பிள்ளைகள் தேசத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது இருதயம் என்ன செய்யணும்? சோதோம் கொமோராவினுடைய காரியத்தை பார்க்கும்போது நீதிமானாகிய லோத்துவினுடைய இருதயம் என்ன செஞ்சிச்சான்? வாதித்ததாம். துக்கம். இங்கே மொர்தெகாயினுடைய வாழ்க்கையில் துக்கம் வருகிறது. துக்கம் வருகிறது. என்ன துக்கம்? அழிக்கப்பட்டு விடுவோமோ என்கிறதுனால வருகிற துக்கம். அழிச்சிருவாங்களோ, அழிக்கப்பட்டுருவோமோ, வாழ்க்கை முடிஞ்சிருமோ, இனி எதிர்காலம் இல்லையோ,
என் ஜனத்துக்கு இனி எதிர்காலம் இல்லையோ, என் ஜனம் இனி வாழ முடியாதோ, இப்படி பிசாசு ஒரு திட்டத்தை போட்டுட்டானே. தேசத்தில் சில திட்டங்கள் உருவாக்கப்படும் போது இங்கே வாழ்கிற ஜனத்துக்கும் அப்படிப்பட்ட சிந்தைகள் வருவது இயல்பு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அழிக்க நினைத்தவன் மொர்தெகாயை அலங்கரித்தான். ஆமென், ஹல்லேலூயா. அழிக்க நினைத்தவன் மொர்தெகாய் என்ன செய்தான்? அலங்கரித்தான். துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூசான் நகரம் கலங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்தர் 3:15 வாசிக்கிறோம், சூசான் நகரம் கலங்கிற்று. ஆனால் எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும் போது சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. அப்புறம் அவர்கள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவர்கள் துக்கத்தை மாற்றும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த பகல் வேளை காரியங்களை ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ணி உன் முகத்தில் இருக்கிற துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். அவர் மாற்றுகிற அந்த நாள் வருஷந்தோறும் நினைவு கூறப்படுகிற பண்டிகையாய் கொண்டாடப்படுகிற நாட்களாய் இருக்கும். இனி நீ துக்கமுகமாய் இருப்பது இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 3:15க்கும் 8:15க்கும் இடைப்பட்டது ஒரு 4 அதிகாரங்கள் தான். ஆமென். 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம். 3:15 கலங்குது, 8:15 மகிழ்ச்சினால பூரிக்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளால காரியத்தை மாறுதலா முடிய பண்ணி உன் முகத்தில் இருக்கிற துக்கத்தை மாற்றி மகிழ்ச்சியின் சத்தம், ஆர்ப்பரிக்கிற சத்தம், கீத சத்தம். ஆமென். உன்னை மேற்கொள்ள நினைத்த பகைஞர்களை நீ மேற்கொள்ளும்படியாய் காரிய மாறுதலாய் முடிந்தது என்கிற நற்செய்தி உன் காதுகளில் எட்டும் போது யூதருக்குள்ளே சந்தோஷம் வந்தது, யூதருக்குள்ளே மகிழ்ச்சி வந்தது. எந்த யூதருடைய முகம் துக்கமாய் இருந்ததோ அதே யூதருடைய முகம் மகிழ்ச்சியினால் நிறைந்தது. ஹல்லேலூயா. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. துக்கமுகமாயிருந்த அன்னாள், துக்கமுகமாயிருந்த நெகேமியா, துக்கமுகமாயிருந்த யூதர்கள், துக்கமுகமாயிருந்த மொர்தெகாய், அவருடைய முகம் அப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை. எதுக்கப்புறம்? அடைக்கப்பட்டது திறந்ததுக்கு அப்புறம், இடிக்கப்பட்டது மறுபடி கட்டினதுக்கு அப்புறம், ஆமென், காரியம் மாறுதலாய் முடிந்ததுக்கு அப்புறம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, அப்புறம் என்ன சொன்னாங்க? துக்கமுகமாய் நாங்கள் இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முகம் எப்போ மகிழ்ச்சியோடு இருக்கணும், மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யணும். ஆராதனைக்கு வரும்போதே மகிழ்ச்சியோடு தான் வரணும். ஆமென். ஆராதனைக்கு வரும்போது மகிழ்ச்சியான செய்தியை கேட்கணும். ஆமென். ஆனால் இங்கே நேர தலைகீழ ஆராதனைக்கு வரும்போது மூஞ்சை இழுத்து வச்சு 1.5 கிலோ சைஸில் வீங்கின மாதிரி வர்றது. ஆமென். வந்து எல்லாம் டிங்கரிங் பார்த்து கீழே அடித்து, கிரீஸ் அடித்து, ஆயில் அடித்து எல்லாம் பண்ணி போகும்போது சோத்திரம் பாஸ்டர், கர்த்தரை சோத்திரம். வரும்போது கர்த்தரை சோத்திரம் பாஸ்டர், உனக்கு சோத்திரத்தை பார்த்தா ஆத்திரமாக வருது. ஆமென், ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு வரணும். உங்கள் முகத்தை பார்த்தா பிரசங்கம் ஆடி தண்ணி மாதிரி வரணும். என்ன செய்யணும்? வரணும். ஹல்லேலூயா. தேவன் 3 காரியங்களையும் சொல்லுகிறார். 4வது ஒரு காரியம், லூக்கா 24:17 வாசிங்க. லூக்கா 24:17. அப்பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து கேட்டார். இங்கே எம்மாவுக்கு போற 2 சீஷர்கள், இவங்க முகம் எப்படி இருக்குது? துக்கமா இருக்குது. இவங்களுக்கு துக்கமா இருக்கிற காரணம் என்ன? இவங்களுடைய காரணம், நாங்கள் நம்பிக்கொண்டிருந்த இயேசுவை கொலை செஞ்சிட்டாங்க. எங்களுக்கு இனி எதிர்காலம் இல்லை. எங்களுக்கு என்ன இல்லை? எதிர்காலம் இல்லை. இயேசுவே கொலை செஞ்சிட்டாங்க. சீஷர்கள் எல்லாம் செதறி போயிட்டாங்க. ஐயோ எல்லாரும் போயிட்டாங்க, எங்களுக்கு என் எதிர்காலம் இல்லை அப்படிங்கிற ஒரு பயத்தில் துக்கமுள்ளவர்களாய், துக்க முகமுள்ளவர்களாய், எப்படி? துக்க முகமுள்ளவர்களாய்
நடந்து வந்து கொண்டிருக்கும் போது ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அதில் ஒருத்தர் சொல்கிறான், உங்களுக்கு தெரியாதா, நீர் அந்நியரா, வெளியூர்லேருந்து வந்திருக்கிறீரா, அது நேற்றைக்கு நசரேயனாகிய இயேசுவை என்ன செஞ்சிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்கன்னு இயேசுகிட்டே சொல்கிறா. இயேசுவை கொலை பண்ணிட்டாங்கன்னு யார்கிட்ட சொல்கிறா, இயேசுகிட்டே சொல்கிறா. அந்த அளவுக்கு அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அப்போது குருடாக்கப்பட்டது நிமித்தம் உண்டாகிற துக்கம். ஆமென். எதிர்காலத்தை குறித்த பயத்தினால் உண்டாகிற துக்கம். ஒரு பயம் சீஷர்களுக்கு, இனி என்ன ஆகுமோ, பயந்தா துக்கம் வந்துடும் தெரியுமா, பயந்தா துக்கம் வந்துடும். ஒரு காரியத்துக்காக பயந்துட்டீங்கன்னு வைங்க, உங்கள் முகத்தில் அப்படியே தெரியும். நீங்கள் வெளிப்படையாக சொல்லலாம், எனக்கு பயமே இல்லை, பச்சை குறைச்ச விரையல் மாத்திரமே உண்டு, கால் மட்டும் என்ன செய்யும் விரைச்சோம், ஆனால் என்ன இல்லை, பயம் இல்லை, பயம் எனக்கு பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை. ஆனால் வெளியில் இருக்கிற பாத்திரம் போனோன்னா இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். அது பாதியிலே போயிடும். இயேசுவின் ரத்தமா இல்லை, அதில் ஏதாவது ஒரு பூனை குறுக்க போயிட்டாலோ இல்லை ஏதாவது ஒன்று பார்த்தாலோ அவ்வளோதான். ஒரு சகோதரன் இப்படி வேதனையோடு சொன்னார், பாஸ்டர் எவ்வளோ பெரிய உருவம் நான், ரைட்டு, என்னை விட கொஞ்சம் கம்மி தான் அவர், ஆமென், என்னை கண்டு பயப்பட மாட்டேங்கிறா, இத்ரோல பாச்சாயை கண்டு சேரில் துள்ளியா. இவ்வளோ பெரிய உருவத்தை பார்த்து அவளுக்கு என்ன இல்லை, பயம் இல்லை. ஆனால் இப்படி ஒரு பாச்சா கூட இல்லை, பாச்சாக்க அதை கண்டு என்ன செய்யறா, பயந்து டேபிள்ல ஏறா. ஜிம்னாஸ்டிக், ஜம்போ சர்க்கஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் தான் நடக்குது. ஜம்போ சர்க்கஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் தான் நடக்குது. திடீர்னு என்னன்னு கேட்டால் பாச்சா 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 பாச்சா, அடிங்க அடிங்க அடிங்க. ஆமாம், அந்த சத்தத்திலே அது போய் அங்கே போயாச்சு. அங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அங்கே இருக்குது. ஆமென். பயம் முகத்தில் துக்கத்தை கொண்டு வருது. இந்த சீஷர்கள் துக்க முகமாக இருக்கிறாங்க. காரணம் பயம். ஏசு இல்லை, ஏசுவை கொலை செஞ்சிட்டாங்க, இனி எங்களுக்கு யார் இருக்கிறா? இன்றைக்கி அநேகருடைய இருதயத்தில் கேள்வி, இனி எங்களுக்கு யார் இருக்கிறா, எங்களுக்கு யார் இருக்கிறா, என் எதிர்காலத்துக்கு யார் இருக்கிறா, வயசாகிட்டே இருக்குது, எனக்கு யாருமே துணை இல்லையே, எனக்கு எதுவுமே இல்லையே, எனக்கு யார் உண்டு, என் குடும்பத்துக்கு யார் உண்டு, என் பிள்ளைங்களுக்கு யார் உண்டு, யாரும் வேணாம், ஏசு போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான் கடைசி வரைக்கும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், இறுதி வரை நடத்துவார், உறுதியாய் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. பயத்தின் நிமித்தம் உண்டாகிற துக்கம் இப்போ கண்கள் திறக்கப்படுகிறது. அவங்க முகம் சந்தோஷம் அடைந்ததா. அப்பத்தை பிட்டு அவங்கள்ட்ட கொடுக்க, அவர்கள் கண்கள் திறக்கப்பட, அவர்கள் அப்படியே அவரை அறிந்து பூரிப்படையும் போது ஆண்டவர் அவர்களை விட்டு மறைந்து போனார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், அடைக்கப்பட்டதினால் உண்டான துக்கம் அதை மாற்றினார். இடிக்கப்பட்டதினால் உண்டான துக்கம் அதை மாற்றினார். அதுக்கப்புறம் அழித்து விடுவோமோ என்கிற பயத்தினால் உண்டான துக்கம் மாற்றினார். சீஷருடைய வாழ்க்கையிலே ஆமென் குருடாக்கப்பட்ட நிலைமை, பயம், எதிர்காலம் இல்லாமல் போய்விடுமோ என்கிற பயத்தினால் உண்டான துக்கம் மாற்றினார். வெளிப்படுத்தல் 21:4 சொல்லுகிறது, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போனது, கர்த்தருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீர் யாவையும் துடைப்பார், அவங்க துக்கத்தை மாற்றுவார். இனி உங்கள் முகம் ஆமென் திருமுகமாக இருக்கணும். சிரிங்க பார்க்கலாம், சிரிக்க வேணாம், நான் துக்கமாயிருவேன். நல்லா சிரித்தா நல்லா சிரிங்க. ஹல்லேலூயா. யாருக்கிட்டையும் சிரிக்க முடியலையா, தனியாக போய் சிரிங்க வீட்டுக்குள்ளே. ஆமென். ரோட்டில் சிரிக்காதீங்க, நிறைய வண்டி இப்போ போயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாம் தேவ சமூகத்தில். அவள் அப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை. வாழ்க்கையில் அடைக்கப்பட்டதுனால, இடிக்கப்பட்டதுனால, உடைக்கப்பட்டதுனால
ஏற்பட்ட துக்கம். அன்னாலே வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறாள். கர்த்தருடைய வார்த்தையை ஏலி சொல்லுகிறான், நீ போ, சமாதானத்தோடு போ. காலை நேரத்தில் ஆண்டவரும் அதைத்தான் உங்களோடு கூட சொல்லு, நீ சமாதானத்தோடு போ. கோ இன் பீஸ், சமாதானத்தோடு போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். நீ துக்கமுகமாயிருப்பதில்லை.